சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு கொஞ்சம் நீளமான தலைப்பு. என்னன்னா, கெல்வின் கம் வெல்கமிங் யூ. ரொம்ப நாளைக்கு உங்களை பார்த்து. எப்படி இருக்கிறீங்க? ஓகே. இங்கிலீஷில் சொல்கிறேன். We can't demand everything from God. தேவனிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் உரிமை கொள்ள முடியாது. என்னன்னா, பொதுவா நம்முடைய விசுவாசத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஒரே சபையில இருந்தாலும் பொதுவாக நமக்கு we have our own ideas. நமக்கு சொந்த சில காரியங்களை நம்ம யோசித்து வைத்திருப்போம். அல்லது நம்ம சொல்லுவோம், கர்த்தர் இதை எனக்கு கட்டாயம் கொடுக்கணும், ஆண்டவர் இது எனக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சொந்தமா சில காரியங்களை யோசிச்சு வச்சிருப்போம். உண்டா இல்லையா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? அதுக்கு தான் இந்த நாளினுடைய செய்தி எப்படி தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நம் தேவனிடமிருந்து உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியாது. We can't demand everything from God. சரியா? அது தலைப்பு. அப்படி என்றால் வேதத்துல விசேஷமா புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு கண்டிப்பாய் கொடுக்கிறது என்ன? நிச்சயம் அதை கொடுப்பார். சரியா? நிச்சயம் நம்ம அது அவரிடம் உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும். என்னது? உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும். அது கண்டிப்பா நம்ம கேட்டா அவர் நிச்சயமாய் கொடுப்பார். வேதத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னென்ன காரியம்? ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சரியா? யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் chapter 1 verse 5. யாருக்கு மனப்பாடம் இருக்கு இந்த வசனம்? ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஞானம், விஸ்டம், அவர்கிட்ட நம்ம உரிமையா கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், ஆண்டவரே இதோ என்னுடைய கல்வியில எனக்கு ஞானம் வேணும், கேட்டா நிச்சயம் கொடுப்பார். என்னுடைய நேரத்தை நான் ஒழுங்கு பண்ண, என்னுடைய நேரத்தை நான் திட்டமிட, காலையிலிருந்து மாலை வரை இருக்குது, அல்லது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. இப்போ பிள்ளைங்க எஸ்பிஎம் எழுதுறீங்க, எஸ்பிஎம்காக ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும், படிக்கிற நேரம், எழுந்திருக்கிற நேரம், அல்லது எஸ்பிஎம் முடிந்து அந்த ரிசால்வ் வரைக்கும் காத்திருக்கிற நேரம், இதெல்லாம் நான் எப்படி இதை கையாளணும்? ஆண்டவரை கிவ் மீ விஸ்டம். சாலமன் ராஜா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டார். ஜனங்களை வழி நடத்துவதற்கான ஞானம், குடும்பத்தை வழி நடத்துவதற்கான ஞானம், நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கையாளுகிற ஒரு ஞானம், பணத்தை கையாளுவதற்கு ஞானம் வேணும். சரியா? திட்டம் பண்ணி சரியா நம்ம ஒரு மாதம் இந்த சம்பளம் எப்படி அனாவசிய செலவு இருக்குல்ல, ஞானம் வேணும். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சா கேட்டா கண்டிப்பாய் கொடுப்பார். அது நம்முடைய உரிமை. கர்த்தரை நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை. ஏன் தெரியுமா? என்னால் வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எதுல we feel கொஞ்சம் என்னால அது சரியா வரலையே, என்னால சிறப்பாக செய்ய முடியலையே, ஆண்டவரே இது என்ன, நான் எப்படி இதை கையாளுவது? கர்த்தர்கிட்ட கேட்டேன்னா சிவார் கொடுப்பார். வசனம் சொல்லுது. நம்ம இந்த வசனத்தை வச்சு, இந்த வசனத்துல கைகளை வச்சு, விரலை வச்சு, ஆண்டவரே கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், ஞானத்தை கேட்டாய் கொடுப்பீர் என்று நான் கேட்கிறேன், கர்த்தர் என்ன ஞானத்தை கொடுங்க, கர்த்தர் என்ன ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த வசனத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க.
பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. கல்வியில நீங்க உயரணுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அகாடமியில உங்களுக்கு நல்ல ஒரு கிரேடிங் கிடைக்கணுமா, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லது என்னுடைய சரீரத்துல சில சில குறைபாடுகள் உண்டு, கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, சுகர் கூட இருக்குது. ஆண்டவரே இதில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை நான் கையாளுவதற்கு எதை நான் தவிர்க்கணும், எதை நான் அதிகரிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ண நிச்சயமாக கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது. இரண்டாவது என்ன கொடுப்பார் அப்படி என்றால் 1 யோவான் 1 1 John chapter 1. முதல் 1 யோவான் 1 வசனம் 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் மத்தேயு 6 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், மன்னிப்பார். நம்ம தாராளமா அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்றீங்க, அவ்வளவோ சுவாரஸ்யமா இல்லையே? ஞானத்தை கேட்க சொல்றீங்க, மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. கிவ் மீ சம்திங் மச் பெட்டர், இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபெராரி வேணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. எனக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வேணும் அப்படி கற்றுக் கொடுங்க. அல்லது எனக்கு பிராண்ட் நியூ ஹாக்கி ஸ்டிக் வேணும் அப்படி கற்றுக் கொடுங்க, நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றோம். அல்லது வேற உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஐபோன், இப்ப என்னது 17 Pro Max, எனக்கு ஐபோன் 17 Pro Max கொடுங்க இப்படி கேளுங்க. என்னது மன்னிப்புன்றீங்க, ஞானம்ன்றீங்க. பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதெல்லாம் ட்ரெஷர். உலகம் கொடுக்க முடியாததை தேவன் நமக்கு கொடுப்பார். ஞானத்தை உலகம் கொடுக்குமா? உலகம் கொடுக்கிற ஞானம் வேற. வேதத்துல 2 பகுதியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இன்னைக்கு அந்த கரையை பேச வேண்டியது. உலக ஞானம், தெய்வீக ஞானம். யாக்கோபுலேருந்து பேச வேண்டியதா இருந்தது. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை பேசும்படியாக அனுமதி கொடுத்திருக்கிறார். சரியா? உலகம் கொடுக்கிற ஞானம் வேற, கர்த்தர் கொடுக்கிற ஞானம் வேற. கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். அவர் பேரு சாலமன் ராஜா. சயின்டிபிக் ஹிஸ்டாரியன்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல மிகவும் புத்திசாலியாக இருந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் தானே. அவர் என்ன கண்டுபிடித்தார்னா, இப்ப நியூக்ளியரை வச்சு தானே உலகமே பயந்து கொண்டு இருக்குது. அந்த நியூக்ளியர் பாம் வெடிக்கிற 2 அணுக்கள் சேரும் பொழுது அதுல இருந்து வருகிற வல்லமை, அதோடைய பவர், அதோடைய ஃபார்முலாவை அவர் தான் கண்டுபிடிச்சார். ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். சரியா? அப்படி என்றால் சயின்ஸ் சொல்லுது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்முடைய முழு மூளையிலும், நம்மளுடைய மூளையோட கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, 100% கெப்பாசிட்டியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பயன்படுத்தினது 2% தானா.
நம்ம மூளையை நம்ம பயன்படுத்துறோம் தானே, என்னென்னமோ யோசிக்கிறோம். முழு கெப்பாசிட்டியில நம்ம முழுமையா நம்ம பயன்படுத்தல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே எவ்வளவு பயன்படுத்திருக்கிறாரு? 2% தான் பயன்படுத்தி இருக்கிறாராம். ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது? சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை விட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பயன்படுத்தினது only 10%. அப்படி என்றால் சாலமன் ராஜாவுடைய ஞானம், அவருடைய பிரெயின்ல அவர் பயன்படுத்தினது 20% பயன்படுத்தி இருக்கிறார். 20 விழுக்காடு தான் யாரு? சாலமனே பயன்படுத்தி இருக்கிறார். இவரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 2% தான். அப்ப நம்ம உலக ஞானம் ஒரு மனிதனுடைய மூளையை முழுமையாக பயன்படுத்த இயக்க முடியாது. கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும். நாங்க இஸ்ரேல் போயிருந்தப்ப ஒரு குளம் இருக்குது. சிலோவாம் குளம் இல்லை, அது இன்னொரு குளம். அந்த குளத்தோடைய குளம்னா தெரியும் தானே, தண்ணிலாம் இருக்கும்ல. பொதுவா எப்படி சொல்றதுன்னா, தண்ணியோட லெவல் நம்ம என்னென்னமோ ஷேப்ல கட்டலாம், ஆனா தண்ணி நிற்கும் போது ஒரே அளவுல தான் நிற்கும். நான் இப்ப உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த வீடு கொஞ்சம் உயரமா கட்டப்பட்டிருக்கும், பக்கத்து வீடு கொஞ்சம் தாழ்மையா கட்டப்பட்டிருக்கும், சரியா? முன்னுக்கு இருக்கிற வீடு அது கொஞ்சம் வேற மெஷர்மெண்ட்ல கட்டப்பட்டிருக்கும். இப்ப தண்ணி வெள்ளம் வருதுன்னு சொன்னா, அது தண்ணியோட அளவு எல்லா வீட்டு முன்னுக்கும் போய் பார்த்தோம்னா ஒரே அளவா தான் இருக்கும். அவங்க வீடு பள்ளமா இருக்குது, அவங்க வீட்டுல முட்டி வரைக்கும் தண்ணி வந்துட்டு, என் வீடு உயரமா இருக்குது, எங்க வீட்டுலயும் என் அளவுக்கு முட்டிய வரைக்கும் தண்ணி வருமா? வராது. அது சமநிலையில இருக்கும். ஆனா இந்த சாலமன் கட்டின ஒரு குளத்துல தண்ணியோட அளவு வேறுபட்டு இருக்குதான். விஞ்ஞானிகள்னால அது எப்படி அவர் செய்தார்னு கண்டுபிடிக்க முடியல. அது எனக்கும் சரியா புரியல. அவங்க போய் எனக்கு சொன்னாங்க, எங்களுக்கு அது சரியா we don't understand. அவரோட ஞானம் விசேஷமான ஞானம். என்னென்னமோ அவர் வேதத்துல எழுதின புத்தகங்கள் உண்டு. உன்னத பாட்டு அவர் எழுதினது, நீதிமொழிகள் அவர் எழுதினது, இதெல்லாம் உண்டு. பிரசங்கி புத்தகம் அவர் எழுதினது. அப்படி இருந்தாலும் அவர் உலக பிரமாண புத்தகங்கள் இன்னும் அதிகமாக எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பிளாக் பைபிள் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிளாக் பைபிள் என்பது பிசாசை குறித்து சாலமன் எழுதின புத்தகம். அதை தான் இன்றும் இந்த ஹாரி பாட்டர் மூவிஸ், அது ஒரு மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்குற ஒரு இடம். அது உண்மையில இருக்க தெரியுமா? ஆக்சுவல் அங்க அவங்க பயன்படுத்துறதே பிளாக் பைபிள், சாலமன் எழுதின புத்தகம் தான். ஞானம், பெரிய ஞானம். அப்போ நான் சொல்லி கொடுக்கறது பொக்கிஷம். ஒருவேளை உங்களுக்கு ஃபெராரி வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, கர்த்தட்ட ஞானத்தை கேளுங்க. அந்த ஞானத்தை கொண்டு நீங்களே அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். மன்னிப்பு, விலையேற பெற்ற மன்னிப்பு. நோய்களுக்கு காரணம் மன்னியாமை, நம்முடைய பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள். கர்த்தரிடம் மன்னிப்பு பெற்றுக் போது என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம்? சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நான் அந்த சொல்றேன், அடி அஸ்திபாரத்துல உள்ள முக்கியமான காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்க நம்ம உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, மூன்றாவது என்ன? அவரிடம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? எபிரேயர் 4:16, ஹீப்ரூ 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன்னத்தை
தண்டையில் சேர கடவோம். தைரியமா நம்ம போலாமா? எனி டைம் இட் இஸ் அவைலபிள். என்ன தெரியுமா? கிரேஸ் அண்ட் mercy, இரக்கமும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். இட் இஸ் அவைலபிள். நம்ம ஆண்டவருடைய தைரியமா, ஆண்டவரை எனக்கு கொடுங்க, ஆண்டவரை எனக்கு கிருபை வேணும், நான் அதை செய்யணும், நான் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கணும், அல்லது அந்த தொழில் செய்யணும், கர்த்தர் கிருபை கொடுங்க. நான் சாதிக்கணும், கர்த்தர் கிருபை கொடுங்க. எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என் மேல இரக்கம் கொடு ஆண்டவரே, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த இரக்கம் ப்ளீஸ் ஆண்டவரே. எனக்கு தகுதி இல்லை தான், எனக்கு தகுதி இல்லை, என் குடும்பத்துக்கும் தகுதி இல்லை, பட் எட் நீங்க கொஞ்சம் உதவுங்க ஆண்டவரே, அவர் செய்வார். அல்லேலூயா. தைரியமா நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மூன்றாவது. நான்காவது என்ன? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. என்ன தெரியுமா நம்ம விட்டுக்கொள்ள முடியும்? ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க. என்னது? எனக்கு சமாதானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. உரிமையா கேட்க முடியும். ஆண்டவரே நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலை போராட்டமா இருக்குது ஆண்டவரே, நான் சந்திக்கிற சவால்கள் என்ன போராட்டமாக இருக்குது ஆண்டவரே, ஐ கேன் பேர் இட், என்னால தாங்க முடியல, ஒரே மன உளைச்சலா இருக்குது, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. பிரச்சனை தீர்ந்துட்டா இன்னும் தீரல, ஆனா ஒரு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அந்த பிரச்சனைகளை சந்திக்க மேற்கொள்ள கர்த்தர் என்ன செய்வார்? பலத்தை கொடுப்பார். ஒன்று சமாதானம், இன்னொன்று மேற்கொள்வதற்கான பலத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் கொடுப்பார். பிரச்சனையில ஆக்சுவலி ப்ராப்ளம் வந்துட்டுனா நமக்கு ப்ரெஷரைஸ் ஆயிரும், டிப்ரெஷனாக போகிறோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறோம் தானே, மன அழுத்தம், இரத்த அழுத்தம் இன்னும் அதிகரிக்கும், தலைவலி வரும், இரத்த நாணங்கள், இரத்த ஓட்டம் ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கும். சரியா? அதுலேருந்து தீர்வு, அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ, நம்ம சமாதானத்துக்குள்ளாக வரணும். இது கர்த்தர் செய்வார். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, நீங்க கோபமா இருக்கும் போது எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க, ஆத்திரமா இருக்கும் பொழுது எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரத்துல எதுன்னு செஞ்சிடக்கூடாடா ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கு, பீஸ். ஏதாச்சும் இந்த சூழ்நிலை கடந்து போறீங்களா, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தொழில்ல ஒரு தோல்வியா, எதிர்பார முடியாத ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏதோ நம்ம செய்வோம், அது வேற மாதிரி போயிட்டு, ஆண்டவரே இதை மேற்கொள்ள சமாதானத்தை கொடுங்க, எனக்கு கிவ் மீ பீஸ் அப்பா, இதை மேற்கொள்ளணும். ஐ நீட் டு overcome this, I need power, I need wisdom, I need alternate ways. எனக்கு கொஞ்சம் வேற இந்த வழி சரியில்லை ஆண்டவரே, எங்க அப்பாவும் பார்க்குறேன் முடியல, ரொம்ப தடையா இருக்குது, எனக்கு வேற வாசலை திறந்து கொடுங்க, இந்த சமாதானத்தை கொடுங்க. ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் கொடுப்பார். சரியா? இதெல்லாம் வேதம் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்குது. நம்ம சொந்தமா யோசிச்ச, நம்ம சொந்தமா நம்ம ஆண்டவரும் நம்ம ஒரு இயேசுவை டிசைன் பண்ணி வச்சிருப்போம். நான் சொல்லட்டுமா,
நம்ம டிசைன் பண்ண வச்சிருக்கிற இயேசு எப்படி இருப்பாருன்னு சொல்லட்டுங்களா நானு? நம்ம டிசைன் பண்ணி வைத்திருக்கிற இயேசு எப்படி இருப்பாருன்னு? எப்படி தெரியுமா இருப்பாரு? என்னை விட பெரிய தொந்தியா இருக்கும். நான் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு ரெட் கலர் சட்டை போட்டிருப்பாரு. என்ன மாதிரியே தாடி கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பாரு. தலையில ஒரு ரெட் கலர் குல்லா, பின்னாடி ஒரு gift பேக். சாந்தா கிளாஸ் மாதிரி இயேசுவை நம்ம டிசைன் பண்ணி வச்சு, அவர் வந்தா எனக்கு ஒரு gift கொடுப்பாரு, அவர் வந்தா எனக்கு என்ன கொடுப்பாரு, ஒரு gift கொடுப்பாரு அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணி வச்சிருப்போம். எனக்கு பிடிச்ச gift அவர் கொடுப்பாரு. பட் he did not promise that. அவர் நமக்கு அப்படி ப்ராமிஸ் பண்ணவே இல்லை வேதத்துல. அவர் நமக்கு அப்படி சொல்லல. ஆனா அவர் கொடுப்பேன்னு சொன்னது என்ன? 5 காரியங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். முதலாவது என்ன? ஞானம். 2வது மன்னிப்பு. 3வது கிருபையும் இரக்கமும். 4வது சமாதானமும் பலனும். 5வது மத்தேயு 6:11. மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இந்த வசனம் ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஜெபம். அதுல உரிமையோடு ஜெபிக்கிறதுக்கு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். என்ன? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இதை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உணவை நீங்க இன்னைக்கு தாங்க ஆண்டவர். ஒரு ஊழியக்காரர், எனக்கு பேர் மறதியா இருக்கு, ஒருவேளை அவர் பேர் டிஎல் மூடியா இருக்கலாம். அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் ஹோம் வச்சு நடத்தினார். ஏராளமான பிள்ளைங்க விசுவாசத்துல நடத்துற ஒரு ஹோம். அநேக நேரத்துல உணவு இருக்காது. பிள்ளைங்க ஏராளமான நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க. ஒரு நாள் அந்த அனுபவத்துல ஒரு சாட்சி, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, அன்னைக்கு 0. ஜெபம் பண்ணி இருக்கிறாராம். ஆண்டவரே, உண்மைதான் நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு உணவு வேணும் ஆண்டவரே. உரிமையோடு கேட்கும் பொழுது அந்த வழியாய் சென்ற ஒரு லாரி, அது என்ன லாரினா கேட்ரிங், ஃபுட் கேட்ரிங். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ நிகழ்ச்சிக்கு உணவு எடுத்து சென்று போகிற ஒரு லாரி அவங்களோட ஹோம் வழியா கடந்து போகுதான். சரியாய் அவங்க வீட்டு முன்னுக்கு அந்த லாரி பழுதா போகுது. என்ன மாதிரி பழுதுன்னா, அது உடனடியாக சரி பார்க்கிற அளவுக்கு ஏதுவில்லாத ஒரு பழுது, மேஜர் ரிப்பேர். இப்ப வேற ஒரு வாகனம் வந்து இந்த உணவை எடுத்துட்டு போனாலும் நேரம் என்ன செய்யாது, போதாது, அந்த நிகழ்ச்சி அங்க முடிந்து விடும். அல்லது இன்னொரு வாகனம் வந்து அந்த உணவை அங்க கொண்டு போனாலே அந்த உணவுடைய அந்த அவ்வளவு நேரம் தாங்காது, அது கெட்டு போயிடும். அப்ப அந்த அவ்வளவு பேர் அவ்வளவு பேருக்கு சமைச்ச உணவு என்ன பண்றது? எல்லாம் அந்த ஹோம்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க. கர்த்தர் செய்வார். என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது? எங்கேயாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பாடு இல்லாம வந்திருக்கிறீங்களா? யாராச்சும் எங்கேயாச்சும் போயிருக்க அனுபவம் இருக்கா? இல்லை இருக்கு. என் ஒய்ஃப் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு, சிரமம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு வரவே இல்லையா, கடைசி வரைக்கும் சாப்பாடு வரல. அப்புறம் என்ன செஞ்சாங்க? இன்னொரு நாளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா வீட்டில் கூப்பிட்டு. இன்னொரு நாள் வீட்டில் திருப்பி ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடை கொடுத்தாங்க. அப்போ சாப்பாடு வர முடியாத தடைகள் வருமா? உண்மை, சாத்தியம். இவர் ஊழியக்கார வாழ்க்கையில் நடந்தது. உரிமையோட கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உணவு கொடுப்பார். இந்த 5 காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்பனா புதிய ஏற்பாடுல அவர் நமக்கு கொடுப்பேன்,
என்று சொல்லாத காரியங்கள் என்ன? ஒரு வசனம் இருக்கு, நான் முதல் படிக்கிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அநேக ஜெபங்கள் செய்வோம். அநேக பிரசங்கங்கள் ஒருவேளை நம்ம கேட்டிருப்போம். மத்தேயு 6:33 மனப்படமா யாரால சொல்ல முடியும்? மத்தேயு 6:33 முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? மத்தேயு 6:33 யாரும் கேட்டது இல்லையா? தேவன் ராஜ்யத்தின் நீதி தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பெரிய பெரிய பிரசங்க மேடையில இருந்து ஊழியக்காரவங்க ப்ராமிஸ் பண்ணி அடிக்கிற ஒரு மெசேஜ், ஒரு செய்தி, ஒரு வசனம். அப்ப என்ன சொல்றீங்க? ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, நீங்க தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல என்ன இருக்கு தெரியுமா? இந்த வசனத்துல எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா? சும்மா கொடுக்கப்படாதான், கூட கொடுக்கப்படுமா? இதுதான் தமிழுக்கு வந்த சோதனை. தமிழுக்கே வந்த சோதனை இந்த ஒரு வசனம். இந்த கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்துல எதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படி என்றால், நான் சொல்றேன். முதலாவது பணம். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்ப கர்த்தர் உங்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பாராம்? கூட கொடுப்பாராம். கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம். இல்ல, இந்த பிரசங்கம் நானே கேட்டிருக்கேன். என்னது? அடுத்து என்ன? உங்களுக்கு வீடு கொடுப்பார். சாதாரண வீடு இல்ல, பங்களோ கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்து என்ன? கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுப்பார். சாதா கார் இல்ல. என்ன கார்? உங்க ஃபேவரட் கார் சொல்லுங்க. நம்ம அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க ஒரு கார் பேரு. your favorite கார் என்னது? லாம்போர்கினி. ஒருவேளை நான் ஆசீர்வாதத்தை போதிக்கிற பொய்யான பிரசங்கியா இருந்தா நான் உங்கள்ட்ட இன்னைக்கு சொல்லுவேன், மத்தேயு 6:33 படி தேவ ராஜ்யத்தின் நீதி திரு கர்த்தர் உங்களுக்கு லம்போர்கினி கொடுப்பார். ஆனா கர்த்தருக்கு பயந்து வசனத்துக்கு பயந்து போதிக்கிறவனா இருக்கிறதுனால அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. சரி, கிடைக்காது நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வசனம் அதை சொல்லலன்னு சொல்றேன். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கார்? BMW தானா? வேற மாடல் இல்ல? 5 சீரீஸ், 7 சீரீஸ், 7 சீரீஸ். வேற உங்களுக்கு ஞானமா சொல்றாரு இல்ல? சரியா? என்ன பைக்கு? டுக்காத்தி. உங்களுக்கு இருக்குதா? மெடலின் பொறிச்சக்குழி கொடுத்தா போதும். சரியா? இந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. முதல் தேவ ராஜ்யத்தின் நீதி தெரியுங்க, பின்பு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்து என்னது லிஸ்ட் போட்டிருக்கோம்? லக்ஸரி. நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைங்க நாங்க ஆடம்பரமா வாழணும். சாதா வாட்ச் இல்லைங்க, அல்ல மினுக்கணும் கோல்டு. சாதா வாட்ச்லாம் சாரி, பசமால வாட்ச்லாம் கிட்ட போகக்கூடாது. 3 டிஜிட் பிரைஸ்ல வாங்குற வாட்ச்லாம் எனக்கு வேணாம். 3 டிஜிட் என்ன தெரியுமா? 999 இருக்கிற ஒரு வாட்ச் எனக்கு வேணாம். அதெல்லாம் சாரி ஆண்டவரே, நான் கர்த்தரோட பிள்ளைங்க தெரியுமா, எனக்கு 4 டிஜிட் 5 டிஜிட்ல எனக்கு கடிகாரத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உரிமையா தைரியமா இதை கேட்க முடியுமா? முடியாது. வசனம் அப்படி சொல்லலை. நம்ம என்ன பார்த்தோம்? 5 காரியங்களை நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். அப்ப இந்த காரியங்களை நல்லா கேளுங்க. நான் சரியா டீட்டெயிலா சொல்றேன், இதை சரியா விளங்கிக்கீங்க. நான் என்ன சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன்னா, நம்ம உரிமையா கேட்க வேண்டிய காரியங்கள் என்னென்று வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதே நேரத்துல கர்த்தர் இதே விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறதுனாலே, நம்ம ஆசைப்படுற காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. கொடுக்கறதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம். ஆமென். கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட விருப்பம்.
வேற என்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் சொன்ன மாதிரி ஐபோனு, வேற என்ன இருக்கு, என்னென்னமோ இருக்குது. அப்புறம் டிராவல்ஸ், அங்க போனோம் இங்க போனோம் உலகத்தை சுத்தணும், அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, he didn't promise. பிள்ளைகள், சில்ட்ரன், சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இல்லையா, அவங்க கூட இந்த 6:33 அவங்களுக்கு பொருந்தாது. ஆண்டவர்கிட்ட பிள்ளை இல்லாத கேட்க முடியுமா? தாராளமா கேட்கலாம். ஆனால் இந்த 6:33 மத்திய 6:33 அதை ப்ராமிஸ் பண்ணவில்லை. அப்புறம் தங்கம், இன்னும் வேற என்ன, எக்ஸ்பென்சிவான பிராண்டட் க்ளோதிங், பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் வாட்ச். ஆமென். அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையா பெற்றுக்கொள்ள முடியாது. உரிமையா பெற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? இந்த 5 காரியங்கள், நாம் தியானித்த 5 காரியங்கள். ஞானம், சமாதானம், வேற என்ன பார்த்தோம்? ஞானம், பாவ மன்னிப்பு, இரக்கம், கிருபை, சமாதானம், அதை பிரச்சனை மேற்கொள்ளுகிற வல்லமை, அப்புறம் உணவு. இந்த உணவு கூட எங்களுக்கு தேவையான, அதாவது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான உணவு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். நமக்கு லிஸ்ட் கேட்டோம்னா நம்ம கொடுக்குற லிஸ்ட் வேற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன உணவு வேணும்னா நம்ம வேற மாதிரி ஒரு பட்டியலை போடுவோம், அப்படிதானே? என்னென்னமோ பட்டியலை போடுவீங்க. ஆனா வசனம் ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்துற, எங்களுக்கு தேவையான உணவு நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே கொடுங்க ஆண்டவர். Let you decide. We don't demand. Amen. அப்போ இந்த 6:33 என்னதான் சொல்லுது? என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதும் நாங்க உள்ள கேட்டதும் வித்தியாசமா இருக்குது. மத்திய 6:33 இதுதான் எங்கள் வாக்கு தத்தமான ஒரு செய்தி. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீடி தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கூட கூடையில கொடுக்கப்படும் அப்படின்னு எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 6:33 கர்த்தர் நம்ம கொடுக்கிறது என்ன அப்படி என்றால், அதற்கான விளக்கம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? இது முந்தின வசனங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 25 35 வரைக்கும் அதோட விளக்கம். ஆண்டவர் நமக்கு தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் அவருக்கு நமக்கு கண்டிப்பாய் கொடுப்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணது என்ன? நல்ல கேளுங்க, அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ராமிஸை நம்ம கண்டதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அது அவர் பொறுப்பு அல்ல, நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. என்ன நான் வாசிக்கிறேன் கேளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 33 முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம்
இதுக்கு முன்னுக்கு சொன்ன வசனம் என்ன தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ற உணவு, தண்ணீர், உடை, இவைகளை தான் மத்தேயு 6:33 சொல்லுகிறது. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு உணவு கன்ஃபார்ம், தண்ணீர் கன்ஃபார்ம், க்ளோதிங் உடை கன்ஃபார்ம். ஆடம்பரமோ பணக்காசோ தங்கமோ வீடோ, ஒரு வீடு கூட நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல, உங்களுக்கு தெரியுமா? நம்ம தான் அது என்னத்துல உலகத்துல எல்லாருக்கும், நீ வீடு இல்ல யூ ஆர் இன்செக்யூர். ஒரு மனுஷனுக்கு எனக்கு சொந்த வீடு இல்ல, 3 பிள்ளைங்க, 4வது வந்தவே, சொந்த வீடு இல்ல, உலகம் பார்க்கிற விதம் அப்படித்தமா இருக்கும். யூ ஆர் இன்செக்யூர். உனக்கு நிரந்தரமற்ற ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். போய் இதே 6ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரத்துல அது முந்தின வசனங்களை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், இங்க பூச்சிகளும் திருடர்களும் அதை பூச்சி அரிச்சிருமா, கள்ளர்கள் திருடி போயிட்டு வருவாங்க. பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. வீடு வாங்குற தப்பே இல்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, வீடு, சொந்த வீடு இருக்கிறது நல்லது. வீடு இல்லாம இருக்கிறது அதுவும் நல்லது. ஆமென். என்ன விசுவாசம், இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிற, ஒரு வீடு இல்லை, அப்போ உன்னுடைய விசுவாச ஜீவியத்துல சம்திங் ராங். நீ என்னமோ தப்பு பண்ணிக்க இருக்கிற, உன்னோட விசுவாசத்துல என்னமோ கோளாறு இருக்குது, ஆகினாலும் இன்னும் வீடு வாங்கல. நோ, ஆண்டவர் அப்படி சொல்லல. He didn't promise us a house. ஆனா அவர் ப்ராமிஸ் பண்ணது என்ன தெரியுங்களா? உனக்கு சாப்பாடு குறை இருக்காது, உனக்கு தண்ணீர் குறை இருக்காது, உனக்கு உடுத்துவதற்கான குறை உனக்கு இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப என்ன கூட கொடுக்கப்படும்? அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி இது இங்கிலீஷ்ல it will be added to you. இது உங்களுக்கு சேர்க்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி இல்லை. இது என்ன டோன் தெரியுங்களா? நான் கூட சொல்றேன். இப்போ வச்சுக்கோமே, எஞ்சலினா, நீங்க வந்து ஒரு ரைஸ், ஒரு போல்ல வந்து ஒரு மீ சூப் சாப்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப மெடலின் பார்த்துருக்காங்க. நான் சொல்றேன், இல்லை, உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும், உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். இட்ஸ் ஆல்சோ ஃபார் யூ. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இல்லை. அவங்க ஒரு போல்ல சாப்பிட்றாங்க, உங்களுக்கு 4 போல் கொடுக்கப்படும். அந்த கூட அல்ல, மொழியில வந்த பரிதாபம். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த கூடையை அழுத்தே தமிழ் சமுதாயத்துல, தமிழ் சபைகள் இதை சொல்லி விசுவாசிகளோட நிலைமை பரிதாபம். உங்களுக்கு இட்ஸ் ஆல்சோ ஃபார் யூ, டோன்ட் வரி. அந்த இட் வில் பி ஆடட் டு யூ. புதிய மொழிபெயர்ப்புல நான் நினைக்கிறேன் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இவைகள் அனைத்து உங்களுக்கு சேர்க்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போன் ரெக்கார்டிங் இருக்கிறதுனால உடனே நான் செக் பண்ண முடியல. புதிய மொழிபெயர்ப்பு சரியா? நீங்க சொல்ற பிரசங்கம் வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துட்டு போறதா? சாப்பாடு, தண்ணி, இது மட்டும் இருந்தா போதுமா? அக்கம் பக்கம் பாருங்க, எங்க உறவினர்களை பாருங்க, இந்த மற்ற சர்ச்லாம் பாருங்க, மெகா சர்ச்லாம் பாருங்க, எப்படி சர்ச் முன்னுக்கு வந்து எல்லாம் மெர்சிடிஸா பார்க்கிங் பண்றாங்க, ஒரு பக்கம் BMW பார்க்கிங் பண்றாங்க. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறணும். அவர் ஃபோக்கஸ் இஸ் ஹெவன், பரலோகம். ஆமென். அப்படின்னு நான் இந்த செய்தியை உங்களுக்கு சப்புன்னு முடிக்க விரும்பல. ஆனா நல்லா கேளுவேன், இந்த 3 காரியமும், எது? உணவு, தண்ணீர், பிற்பாடு இந்த உடையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுக்குற கன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா? அது கூட எல்லா கிறிஸ்தவங்களும் கொடுக்க மாட்டார். கண்டிஷனல். என்ன கண்டிஷன்? அது நிபந்தனைக்கு உட்பட்டது. என்ன நிபந்தனை?
தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். எப்படி தேடுறது? தேவராஜ்யத்தின் நீதி எப்படி தேடுறது அப்படின்றால் ஒரு உதாரணம், எங்க வீட்டுல நடக்கிற உதாரணத்தை சொல்றேன். ஒருவேளை உங்க வீடு இல்லாத இந்த உதாரணம் நடக்கும். இப்ப பிள்ளைங்க பொதுவாக ஏதாச்சும் பொருள் ஏதாவது ஒன்று தேடுறாங்கன்னா என் ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்க, இது எங்க இது இருக்கு? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்க இருக்குது, எடுத்துக்க அப்படின்வாங்க. மேல ரூம்ல இருக்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்க? பார்த்துட்டு கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி தேடுவாங்கன்னா நின்று இப்படி ஒரு சுத்து, இல்லை போயிடுவாங்க. மற்ற வீட்டில் இப்ப நடக்குதா? நடக்குது. பிரதர், உங்க வீட்டில் இப்ப நடக்குமா? உண்டா இல்லையா? ஆனா மேல ரூம்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேஜ் இப்படி தேடுறது தப்பு இல்லதான். இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் கலர்ல இருக்குது, நீங்க போய் பார்த்த கையோட என்னது உங்க எடுத்து வந்துடலாம், அதுவும் தேடுறது தான். ஆனா இங்க சொல்லப்பட்டுகிற தேவராஜ்ய தேடுங்கள் என்ற வார்த்தை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உடைய தேடுதல் அல்ல. செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இருக்குது. போயிட்டு தாரோவா தேடணும். இங்க இருக்குது, அங்க ஏதோ துணி போட்டு மறைச்சிருக்கலாம், அங்க இருக்கு. அப்ப தேவராஜ்யம் என்னது? அப்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறோம், நீ தேடி கண்டுபிடிக்கணும். அது ஆக்சுவலி அதோட வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த தேவராஜ்ய தேடுங்கள் என்ற வார்த்தை என்ன மாதிரி தேடணும்னா, இந்த வார்த்தைக்கு ஸ்காலர்ஸ் கொடுக்குற விளக்கம் ஆச்சரியமான விளக்கம். இப்போ ஒரு நாய் ஓடுது, அங்கேருந்து துரத்துது, ஓடுது, வருது, ரொம்ப நேரம் ஓடிடுச்சு, தண்ணி தாகம் எடுத்துறோன்னே தண்ணீர் அது எப்படி போய் தேடும்? தண்ணீரை தேடும் தானே, ஆமா இல்லையா? அப்படி தேடணுமா? அந்த வார்த்தை அப்படி சொல்லுது கிரேக்க மொழியில. ரூம்ல போயிட்டு என்னது தேடணும்? எங்க இருக்குதா? அங்க இல்ல, எங்க இருக்கா? ஒருவேளை மாத்தி வச்சுட்டாங்களோ, இங்க தேடணும். தேவராஜ்யத்தை நீங்க தேடணும், நம்ம தேடணும். எங்க வேத வாசிக்கிறது மட்டும் பத்தாது. நீங்க தேவராஜ்யத்துல தேறினவர்களாக தேவராஜ்யத்தை கண்டெடுத்தீர்கள் என்றால், நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கூப்பிட்டு உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னா நீங்க பிரசங்கம் பண்ணணும். அப்பதான் நீங்க தேவராஜ்யத்தை கண்டறிஞ்சீங்க, வசனத்தை தேடுறீங்க, வசனத்தை புரிந்து கொள்கிறீர்கள். தேவராஜ்யத்தை தேடுற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ் இன் தி வேர்ட் ஆஃப் காட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? இன்னும் ஆழமா போங்க. மூணாவது என்ன? இன்னும் ஆழமா போங்க, கேள்வி எழும்பும். இன்னைக்கு நான் இப்ப கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேதத்துல கேள்வி இருக்குது? எனக்கு இருக்கு. 1 2 4 10 10. ஆமென். தேடும் பொழுது கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். அப்படி என்றால் மற்ற காரியங்கள்லாம் என்னங்க? இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒன்றும் புரியலையே, நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையே மனசு தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையிலேயே கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது, கொஞ்சம் குழப்பமா இருக்குதுன்னு சொல்லுங்க. ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஆறுதலான செய்தி வருது. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னது கன்ஃபார்மா நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தது இது. ஆனால் நம்ம பிரயாசப்பட்டு தேவனுக்கு பயந்து கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற இரக்கத்தின் வழியாய் நம்ம எதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோமோ, நம்முடைய முயற்சி எங்க போடுறோமோ, தேவ பயத்தோடு நம்ம எங்க முயற்சியை போடுறோமோ, தேவனுக்குடையது தேவனுக்கும், ராயனுக்குடையது ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கும், வேலைக்கு கொடுக்கிற நேரத்தை வேலைக்கும் கொடுத்து, பொதுவா நம்ம நேரம் அநேக நேரம் தேவ ராஜ்யத்தை தேர்றதுக்காக செலவு பண்றது இல்லை. நம்முடைய ஃபைனான்ஸ் தான் அநேக நேரம் போகுது. அது உலக இயல்பா மாறிட்டு தானே, அப்படிதான் போயிட்டு அநேக நேரம் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு திராசுல வச்சு பார்த்தோம்னா தெரியும், உலகத்துக்கு கொடுக்குற நேரம் அதிகமா இருக்குது. அங்கதான் போய் தேடுறோம், புது வாய்ப்புகளை தேடுறோம், தப்பு இல்லை.
அந்த எஃபர்ட்டை தேவ ராஜ்யத்துல போடுங்கன்னு சொல்றேன். கர்த்தர் செய்வார். அப்படி இருக்கையிலே கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு மேன்மை பாராட்டுவார். நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்தெந்த மாதிரி ஆசீர்வாதங்களை அனுமதிப்பார் என்று நான் சொல்றேன். இதெல்லாம் அடிப்படை, அது அவருடைய பொறுப்பு. இன்னும் மேன்மைப்படுத்த நம்ம போறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கிற என்னென்ன காரியங்கள் உண்டு. யோபின் வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். என்னது? யோபின் வாழ்க்கைக்கு போக போகிறோம். யோபு தெரியல, பழைய ஏற்பாடுல யோபு, அவருடைய வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். முதல் அதிகாரம், யோபு முதல் அதிகாரம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதுல நான் முதல் அதிகாரத்துல 14ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். இது இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள், மொத்தம் 5 விதமான ஆசீர்வாதங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு முதல் அதிகாரத்தில், 2வது அதிகாரத்திலையும். ஓகே, இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஒருவேளை இப்ப பாருங்க, நான் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தர்ட்ட முதல் தேவ ராஜ்யத்தை தேடுறோம், கர்த்தர் பயந்து இருக்கிறோம், கர்த்தரோட காரியத்தை நம்ம உண்மையுள்ளவராக இருக்கிறோம். ஓகே, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஒரு தொழில் செய்யறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்க ஞானத்தை கொடுக்கிறார். தொழில் வளருது, அப்பயும் நம்ம ஆண்டவர் தான் முன்னுக்கு வைக்கிறோம். தொழில் வளர வளர நமக்கு வருமானம் கூட கிடைக்குது, அப்பயும் நம்ம ஆண்டவர் தான் சேவிக்கிறோம். வர பணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வீடு வாங்குறோம். ஆமென். அப்ப அந்த வீடு நமக்கு எப்படி கிடைச்சது? தேவன் தான் கொடுத்தார். அவர் கொடுத்த ஞானத்துல தானே வியாபாரம் செஞ்சேன். அவர் கொடுத்த ஞானத்துல தானே இந்த பணத்தை நான் சரியாய் கையாளுனேன். அவர் கொடுத்த ஞானத்துல தானே அந்த வீட்டை வாங்கினேன். அப்ப கர்த்தர் கொடுத்தது தான். கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அடுத்து இன்னொன்னும் செய்கிறவர். அப்ப நம்ம இங்க பார்க்க போகிறோம். யோபின் வாழ்க்கை என்ன நடந்தது? சரியா, நான் வாசிக்கிறேன். யோபு முதல் அதிகாரம் 14ல இருந்து 19 வரைக்கும். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளில் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கரைக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்ப யோபு கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள்ல முதலாவது என்னது? எருது இருந்துச்சு. எருது கர்பாவ். எருதுனா என்னது? கர்ப்பம். கழுதைகள் இருந்துச்சான். அது மேய்ஞ்சு கொண்டு இருந்துச்சு. வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மக்கள், லானோன் திருடர்கள் மாதிரி ஒரு கூட்டம் வந்து என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் என்ன போட்டாங்க? சாய்த்து கொண்டு போனார்கள். ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, திருட்டிட்டாங்க, கைப்பற்றிக்கிட்டாங்க, எருதுகளையும் கழுதையும். அப்புறம் வேலையாட்களை கொண்டு போட்டாங்க. ஒரு கூட்டம் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. இது எல்லாம் யோபுடையது. அழைக்கலங்க, இது யோபுக்கு வந்த சோதனை. அடுத்து என்ன? இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இன்னொருத்த வந்து சொல்றான், வானத்திலிருந்து அக்கினி விழுந்ததுங்க. வானத்திலிருந்து மீட்ராய்ட் சொல்லலாம், வந்து விழுந்து ஆடுகள், எல்லா ஆடுகளும் சுத்துருச்சான். அவர்கிட்ட எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு ஒட்டகங்கள், எவ்வளவு எருது, எவ்வளவு கழுது இருக்குன்னு அது முன்னுக்கு வசனங்களே நீ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, எவ்வளவு இருந்ததுன்னு அங்கே லிஸ்ட் கொடுத்துருக்குது. சரியா? அப்புறம் அவன் பேர் இப்படி 17ஆம் வசனம். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கழுதையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவர்களை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கபடி வந்தேன் என்றான். 18ஆம் வசனம். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றான். இப்ப என்ன நடக்குது? யோபுக்கு இதெல்லாம் உண்டு. கழுதைகள் உண்டு, எருதுகள் உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, ஆடுகள் உண்டு, வேலையாட்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, இப்ப சாத்தான் இதெல்லாம்
என்ன ஏன் நடந்துச்சு தெரியுமா? இது ஆண்டவரே சாத்தானை கூப்பிட்டு கேட்கிறாரு. வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இடத்துல ஒரு ஒரு மீட்டிங் போடுறாரு. அங்க சாத்தான் வந்து நிக்கிறான். ஆண்டவரே கேட்கிறாரு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. இதோ நான் பூமியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். ஓ, நீ என் மகன் என் தாசனை பாத்தியா யோபு? அவன் எனக்காக எவ்வளவு உண்மையா உள்ளவரா இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, 10ஆம் வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆமா, அவன் எப்படி உங்களுக்கு இவ்வளவு நாள் உண்மையா இருக்கிறான் தெரியுமா? நீங்க அவனுக்கு உடையவை எல்லாவற்றையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாக்கிறீர்களே. நான் சுருக்கமா சொல்றேன், இந்த எருது கழுதை இது எதுக்கு அடையாளம் இந்த நாட்கள் அப்படி என்றால், எருது வேலை செய்யறதற்கான ஆற்றல். கழுதை என்ன தெரியுமா? அது அன்னைக்கு அவங்களுடைய மெர்சிடிஸ் பென்ஸ் கோவேறு கழுதைகளை தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுடைய வாகனம். அடுத்து என்னது? ஆடு. ஆடு எதுக்கு? ஆடு வருமானத்தை ஈட்டு கொடுக்கும். ஆட்டு பால் இருக்குது, ஆட்டு இறைச்சி இருக்குது, வருமானத்தை ஈட்டு கொடுக்கும். ஒன்றே வேலை செய்வதற்கான பலன், அடுத்து நம்முடைய பயன்படுத்துகிற வாகனம், அடுத்து நமக்கு வருமானத்தை ஈண்டு கொடுக்கிற வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஒட்டகம் என்ன தெரியுமா? ஒட்டகம் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, லாங் ஜேர்னி, தூரமான ஜேர்னிக்கு போகிறதுக்கு. ஏன்னா அது அதிக தண்ணீரை அது குடிச்சு உள்ளுக்கு வச்சுக்கும். அப்புறம் அதை ஒட்டகத்தை கொண்டு நம்ம லாங் ஜேர்னி போகலாம். நம்மளோட டிராவல்ஸ், நம்ம பயணம் நம்ம டிராவல்ஸ். அப்புறம் நம்மளுக்கு பிள்ளைகள், நம்முடைய வீடு வாசல் பிள்ளைகள். இதை கர்த்தர் நம் வாழ்க்கையில நிச்சயமா அனுமதிப்பார், வேணான்னு சொல்ல மாட்டார். கட்டாயம் கொடுப்பேன்னு சொன்னது என்னது? தண்ணீர், உணவு, உடை. அது நம்ம அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பா கொடுப்பார். மற்ற காரியங்கள் அவர் அனுமதிப்பார், ஆசீர்வதிப்பார். அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு செய்வார். என்ன தெரியுமா? நான் சொன்னது பட்டியல் போட்டேன் இல்லையா? நம்முடைய வாகனமா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நம்ம வேலையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தர் என்ன செய்வார்? அதை வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? வேலி அடைத்து பாதுகாப்பார். ஒன்றும் இருக்கு அவர் பாதுகாக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்ப சாத்தான் இது எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் யோபு கிட்ட இருந்து. யோபு இன்னும் ஆண்டவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் திருப்பி கேட்கிறாரு சாத்தானை பத்தி, நீ பாத்தியா எல்லாத்தையும் எடுத்தல, ஆனா என் மகன் என்கிட்ட உண்மையா இருக்கான். அப்போ சாத்தான் சொல்றான், 7ஆம் வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபு 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிற மேல 5வது வாசிக்கிறேன், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான் ஒப்பாரும். அதாவது சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆமா நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அவன் உங்கள்கிட்ட உண்மையா இருக்கிறான், சரி, ஆனா அவனோட சரீரம் நல்லா தானே இருக்குது, நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கிறான், நீங்க அதை பாதுகாத்து கொண்டு இருக்கீங்க, நீங்க உங்க கையை அங்கேருந்து எடுங்க, அப்ப பாருங்க என்ன நடக்கும்னு. அதே மாதிரி ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் யோபுக்கு, நீ போய் அவனை சரீரத்துல நீ தொடு. பயங்கரமான கொப்பளங்கள் அவன் தவிக்கிறான், உயிர் மட்டும் போல. அப்ப என்ன சொல்ல வரேன், நம்முடைய ஹெல்த், நம்முடைய சுகாதாரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அவர் பிள்ளைங்களை அவர் பாதுகாக்க வல்லவர். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஆகையினாலே
வாட் இஸ் த கன்க்ளூஷன்? கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவர் கட்டாயமா கொடுக்கணும்ன்றது நிச்சயம் அல்ல. அது அல்ல. அவர் நிச்சயமாய் கொடுக்கிறேன்னு சொன்ன 5 காரியத்துல நம்ம தினந்தோறும் ஜெபத்துல அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 2வது, அவர் ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது நம்முடைய அடிப்படை தேவையை அவர் சந்திப்பார். இவைகளை கொண்டு ஒன்று அவரிடம் என்று பெற்றுக்கொள்ள கட்டாயமாய் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற ஞானம், கிருபை, சமாதானம், இது ஒரு பக்கம். மறுபக்கம் நம்ம டு சஸ்டெயின், நான் நிலைத்திருக்கேன், நம்முடைய அன்றாட தேவைகளை அவர் சந்திக்கிறார். இது ரெண்டும் ஒன்றாக சேரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவங்க திறமைக்கு ஏற்ற அவங்களுடைய பிரயாசத்தின்படி எதை விதைக்கிறீ அதனை அடுப்பேன் என்று சொன்னார். நீங்க எதுல பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்களோ பண்ணுங்க, கல்வியில இன்வெஸ்ட் பண்றீங்களோ பண்ணுங்க, அதுல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். கர்த்தர் நம்ம மத்தியில நிச்சயமாய் ஆசீர்வாடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி கிருபை நேர்ந்த ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே, ஏதோ எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை எங்களுக்கு அநேக கேள்விகள் மத்தியிலே, ஏன் கர்த்தர் இதை கேட்டா கொடுக்க மாட்டார், ஏன் இது எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருக்கு எனக்கு இல்லையே என்ற கேள்விகள் மத்தியிலே ஒருவேளை எங்கள் வாழ்க்கையை கடந்து போயிற்று என்றால், தகப்பனுடைய வார்த்தை என்று எங்களுக்கு பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அஜா, தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் எங்கள் அடிப்படை தேவைகளையும் சந்தித்து நாங்கள் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க, கர்த்தர் எங்களுக்கு இரக்கத்தை தாரும், கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தையும் பலத்தையும் தாரும், கர்த்தர் எங்களுக்கு உணவை தாரும், கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரக்கம் எங்களை தாங்கட்டும். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் ஒருமனப்படும் பொழுதும் கர்த்தர் இரக்கம் எங்களை பாராட்டும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்க இயலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.